ரேடியோ விட்டாவில் பழுகுதா உன் குரல் 20 கிலோமீட்டர் கேட்க பழுகுதா. எங்க அப்பா நான் பிறக்கும் போதே 2 லிட்டர் தேன் ஊத்திட்டாரு என் வாயில. பா அவ்வளவு பேர் வாயா உன் வாயா. சரி காயில 20 ரூபாய் விற்கிறியா, உனக்கு எப்படி கட்டுப்படி ஆகுதா? டேய் நல்ல காயா இருந்தா காசு அதிகமாகும், இதெல்லாம் கெட்டு பண்ணுடா. ஆஹா உசாரா வியாபாரம் பண்ற நீயா? இத பூசணிங்க எடுத்து பார்க்கலாம். கெட்டு போய்க்குதா? மேல நல்லா இருக்கும், உள்ள கெட்டு போயிருக்கும். எல்லா காயும் அப்படித்தானா? எல்லா காயும் அப்படிதான் இருக்கும். இது வாங்கறது இல்லடா, மார்க்கெட்ல பொறுக்கின்னு வர்றது. உன் அப்பா நல்லா பொருகிற புத்தியார்த்தா வளர்த்துக்கிறான் பழுகுதா. ஏய் தேவையில்லாம பேசாத, கஸ்டமர் வராங்க, கம்முன்னு இரு. கஸ்டமரா? ஆஹா வட்டம் வட்டம். டைம் வேற ஆச்சு. தம்பியா இங்க நல்ல காய்கறி கடை எங்கப்பா கிடைக்கா? எனக்கு தெரியாது. ஏமா இதுக்குதாம்மா நல்ல காய்கறி கடை. ஆமா காய் கடை இங்கே இருக்குது. ஏன்பா கடை கடை இல்லன்னா? நீ நல்ல காய்கறி கடையா கேட்டியா? அட என்ன பண்ணிய? எவ்வளவுமா கூறு? கூறு 30 ரூபாய்மா. இவ்வளவு நேரம் 20 ரூபாய் நிற்கிச்சு, அப்படியே மாட்டிச்ச கேள்வியா. வாமா பெருசான காய்கறி பைய புடிமா போடுறேன். பாக்குறேன் இருங்க. இருமா கை வைக்காத. கை வைக்காதியா? காய் பார்த்தா எடுக்கணும். அழிப்பா இருக்குமே. என்னது? நல்ல காய்கறிமா, ஆயிரத்துல இங்க தான் வந்து வாங்குவாங்க. ஓ அப்படியா? நவரு யோ நான் இங்க நின்னுக்கிறேன், என்ன தள்ளி விடுறேன்? ஏமா நீ நோந்து நிக்க மாட்டியா? காய் வாங்கினா வந்துக்கிறான். ஏம்பா கத்துற? உன்ன மாதிரி அவங்களும் ஒரு கஸ்டமர்ப்பா. இந்த ஓட்ட தக்காளி முள்ள கஷ்டமா பாருங்க. என்னக்கா நீங்க ஏய் யார பத்தி ஓட்ட தக்காளி மூஞ்சின்ற அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ. என்ன பண்ணுவ? மூஞ்சில குச்சி போல தெரிஞ்சுக்கோ. இதுக்கு என்னடா இது வந்து கடையில சண்டை போட்டுக்குதுங்க. ஏப்பா உனக்கு என்ன ஒண்ணு சொல்ல நான் தரேன். முள்ளிங்க ஒரு 2 கூறு போடுங்க, வெண்டைக்காய் ஒரு 2 கூறு போடுங்க. மூளை இல்லாததுக்கு தான் வெண்டைக்காவும் முள்ளங்கியும் வாங்கும். டேய் அப்ப என்ன மூளை இல்லாதன்றியா? நான் பொதுவா சொன்னேன், உன்னைய சொன்னேன். ஏன்க்கா நான் இவரே சொன்னேன்? இல்லம்மா நீ ஏன் அவரை சொல்ல போற? கேட்டுக்கோ, ஊர் ரொம்ப வேணும்ல நாங்க அலைஞ்சு இருக்க மாட்டோம். டேய் உங்ககிட்ட என்ன பேச்சு? ஏக்கா நீ காய போடுக்கா. போடுங்க, மூளை இல்லாததுக்கு மூளை வளர்ற காய. நீ ரொம்ப இன்சல்ட் பண்ற, நீ ரொம்ப இன்சல்ட் பண்ற. அவ்வளவு தெரிஞ்சுக்கோ. பேசினே உனக்கு குடும்பம் பார்த்தா கொடுக்க மாட்டியா? தம்பிய அக்கா போகும்போது 2 ரூபா கொடுத்துட்டு போறான், எனக்கு சப்போர்ட் பண்றா. உன் 2 ரூபாய் வச்சு எல்ஐசி பில்டிங் பக்கத்துல காய்கறி கடையை போட போறேன். அந்த 2 ரூபாய் நீயே வச்சுக்கோ. டேய் 2 ரூபாடா, என்னடா அசால்ட்டா சொல்ற? தம்பியா நீ எனக்கு சப்போர்ட் பண்ண 5 ரூபா தரேன். யாருமே காடு முடிஞ்சுக்க 2 ரூபாய் 5 ரூபாய்க்கு மேல ஏற மாட்டீங்களா? ஏன் ஒரு 5000 ரூபாய் 10000 ரூபாய் தரேன்னு சொல்லுங்களா? ஏய் கஸ்டமர் கிட்ட என்ன பேசுற? இந்த ஓட்டத்தை களி முடிஞ்சு போயிரு. ஓட்டைய காய வச்சுன்னா பேசுது போயிரு. ஐயோ டைம் ஆகுதுக்கா, சீக்கிரம் போடுக்கா. நீ பைய கொடுமா தள்ளுற. ஓ எனக்கு போடுங்க, அதுக்கு தள்ளுங்க. நான் தான் முன்னாடி வந்தேன். பா உனக்கும் போடுறேன்ப்பா. எப்படியே கேள்வி அழுவின காயெல்லாம் வித்துதா? பப்பளி பழம் வாங்கிக்கிறியாமா? அதெல்லாம் வாங்காது, நீ எனக்கு எடுமா. நான் வாங்க மாட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? ஏக்கா எனக்கு போடுக்கா. வா நல்ல பழமா இந்தா, நல்லா இருக்குமா அமிர்த மாதிரி. ஏதோ ஒரு வாசனை வருது. கண்டுபிடிச்சிச்சு மாச்சு கேள்வி. எல்லா காயும் ஒண்ணா இருக்குதுல்ல, அதனால அது மாதிரி வாசனை வருமா? இல்லையே, ஏதோ ஒரு அழுகுன வாசனை மாதிரி இருக்குதே. குறை சொல்றதே வருதுங்க பாரு. இதுக்கெல்லாம் காய் வைக்காதக்கா, எனக்கு போடுக்கா. ஏக்கா எனக்கு இந்த காய் வேணாம், அந்த அழகை கொடு. ஏமா வாங்கின காயை கொட்டிட்ட? ஆஹா ஏதோ ஸ்மெல் வருது. கீழே இந்த பொறின்னு வந்து ஸ்மெல் வராம சாம்ராஜ் வாசனை வரும். ரொம்ப ஸ்மெல் ஒரு மாதிரியா அடிக்குதே. இன்னும் உருளைக்கிழங்குல குழக்குதே. ஏமா நீ காய் வேணான்ட்டுல, காயெல்லாம் தொடாதம்மா. ஐயா என்னக்கா நீ இப்படி பேசுற? ஓ நீ எனக்கு போடுக்கா. வந்துருச்சுங்க வியாபாரம் பண்றது காலையிலேயே. போமா அப்படியே. இந்த தம்பி பப்பளி பழம் இந்தாக்க, நல்லா சாம்பார் வச்சு சாப்பிடு, முள்ளிங்க நல்லா இருக்கும். மூக்கில் எதனா பஞ்சு வேச மாட்டானா? இந்த நாத்தடியில வாசனையாக்குற மாதிரி இருக்கிறான். கெட்ட கப்படி இது. அம்மா இந்த மாங்காய் என்ன? தொடாதம்மா அத. தொடாதியா? இது என்ன ஓட்ட? அது சொரங்க போல கட்டிடுறாங்க, உள்ள ட்ரெயின்ல போயிட்டு வரோம். ஐயா உள்ள பூச்சிலங்குது. ஒரு வாசனை வருது. அது கூட நாத்துன்னு சொல்ல, வாசனை இருந்து பாறான். தம்பி உனக்கு மூக்கு அச்சுன்னு இருக்கும் போல இருக்குது, நீ எடுத்துன்னு போ, காசு கொடுப்பா. இல்லையே ஒரு மாதிரியா ஸ்மெல் வருது. அததான் நாங்களும் சொன்னோம், அப்படியே வரவே வரலன்னு. அடியே பத்திரகாளி, மார்க்கெட் எல்லாம் கிளீன் பண்றாங்கடியே. எக்கா கம்னூர் கஸ்டமர் இருக்கிறாங்க. அடி இவங்க கடுது 2 கஸ்டமரு எல்லாம் விட்டா எல்லாம் பொறிக்க போயிடுவாங்கடி. என்ன பொறுக்கின்னு போயிடுவாங்கன்றா? காய் தான் பொறிக்கின்னு போயிடுவாங்களா? போட்டு குத்திச்சு போலாடு வாய் தூக்கின்னு வந்து. பாடி டக்குன்னு போலாம். என்ன கதைன்னு எனக்கு ஒன்னும் புரியலையே. இது வேற ஸ்மெல் வருது, இது வேற என்னன்னு சொல்லுங்களே. தம்பி நீ காசு கொடு, எனக்கு டைம் ஆகுது. ஐயோயோ அந்த முனிமா அந்த கோயந்தம்மா எல்லாம் காய அள்ளி போயிடுவாளுங்கடி, பாடி சீக்கிரம். எக்கா இருக்கா, இவங்கிட்ட காசு வாங்கிட்டு வரேன், காசு கொடுப்பா. முதல்ல இது என்ன காயின்னு சொல்லு. அடி யார் இவா?
என்னடி ஓனம் உனக்கு? இந்த காய் எங்க இருந்து வாங்குறீங்க அது முதல்ல சொல்லு. ஏய், நாங்க ஏன் காசு கொடுத்து வாங்க போறோம்? மார்க்கெட்ல பொறிக்குன்னு வருத்தம். பொறுக்குற காயா? ஐயா எனக்கு அந்த காய் வேணாம். ஐயோ எல்லாத்தையும் சொல்லிட்டாலே இவோ. காய வேற தோடவே வேணாம் நிச்சுது. பூசணிக்காய் எப்படி இருக்கு பார்க்கலாம். மேல பார்த்தா நல்லா இருக்குது, உள்ள அழுகி போகுது. கீழே கொட்டுறது அப்படிதானே இருக்கும். கேள்வியா நல்லா வச்சு செஞ்சுட்ட போ. போடியா, நீ வந்தாவா வரகட்டி போ, நான் போறேன். வெறும் அழுகி போன காய வச்சுக்கின்னு வியாபாரம் பண்றீங்களா? இந்த காயை நீயே வச்சுக்கோ, நான் வரேன். பாதி நல்லா இருக்கும் போல இருக்குதே. தம்பி மேல இருக்கிறது கட் பண்ணிட்டு அடியில இருக்கிறது சாம்பார் வைப்பா, நல்லா இருக்கும். இல்ல கண்டதும் தெரிஞ்சும் வாங்குறான் பாரு. சூப்பரா பாயமா. வீட்டுக்கு பொறிக்கணும் அந்த காய் தெரியவா போகுது. இந்தாக்கா ஒரு 100 ரூபாய் காயை போடு. யோ கீழே போடுற காயும் தெரிஞ்சு வாங்கி போறேன். டேய் 2 நாள் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கண்டா. இந்த காய் எதுவுமே பாடிட்டு கொடுத்து பழி வாங்க போறேன். நல்லா வாங்குற போய். எல்லா புருஷனும் இப்படிதானே பொண்ணாடி பழி வாங்க முடியும். இது மாதிரி நீங்களும் அழுகி போன காய்கறி எதுவுமே கொடுத்து பழி வாங்கிக்கிறீங்களா? அதெல்லாமடா சொல்லுவாங்க. போடா. காலம் கெட்டு போச்சு, காய்கறியும் கெட்டு போச்சு. கூரை 20 வாங்கம்மா வாங்க, நல்ல காய்கறி. நல்ல காய்கறியா? எப்படி புளிது கேள்வி.